வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்றாகும். இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் நினைவு கூர்ந்து அனுஷ்டிக்கப்படும் புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்றாகும். பெரிய வெள்ளி பூஜை வழிபாடுகள் கிளிநொச்சி 155ஆம் கட்டை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் வழிபாட்டில் முக்கிய நாளாக இந்த பெரிய வெள்ளி பார்க்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாட்டத்துக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படும் இந்த நிகழ்வாகும். மனிதர்களை பாவங்களில் இருந்து மீட்பதற்காக இறைவனின் திருக்குமரர் மனித குலத்தின் மீட்பராக பூலோகம் வருகை தந்து சிலுவையில் அறைந்து மனிதகுல இரட்சண்யத்திற்காக செய்த தியாகத்தை கிறிஸ்தவ மக்கள் இன்றைய நாளில் நினைவு கூறுவார்கள். கத்தோலிக்க தேவாலயங்களில் இது தொடர்பான 3 மணி நேர விசேட ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீஸ் அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் போலீஸ் அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரால் 2 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போதும் பிரதான சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார். இதனையடுத்து அடையாள அணிவகுப்பை நடாத்த உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த சனிக்கிழமை கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற கொடிகாமம் போலீஸ் நிலையத்தின் 2 உத்தியோகஸ்தர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தித்துறை அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி இதுவரை இறுதி முடிவு எடுக்கவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். எரிசக்தித்துறை அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி இதுவரை இறுதி முடிவை எடுக்கவில்லை என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிகால் அபிஷிங்க தெரிவித்துள்ளார். எரிசக்தித்துறை அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் அண்மையில் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான நிலக்கரியை உரிய முறையில் கொள்வனவு செய்ய தவறியதன் மூலம் தனது பொறுப்பை தட்டி கழித்து பாரிய அலட்சியத்துடன் செயற்பட்டுள்ளதாக அந்த பிரேரணை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை உர கூட்டுத்தாபனத்தினுடைய கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேஷிங்க இதில் ஒழுக்கநெறி சார்ந்த சிக்கல் இருப்பதை கட்சியை ஏற்றுக்கொள்வதாகவும் இது குறித்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். எனினும் பிரேரணைக்கு ஆதரவளிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் 10ஆம் தேதி முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்க சென்ற சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் அண்மையில் வீட்டுப்பாவனைக்காக குடிதண்ணீர் எடுக்க விகாரைக்கு சென்றுள்ளார். இதன்போது அங்கு நின்ற பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரியும் நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்றைய தினம் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பகுதியில் வனவள திணைக்களத்தினால் மக்களின் காணிகளில் எல்லையிடப்பட்ட இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் பார்வையிட்டார்.
வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பகுதியில் வனவள திணைக்களத்தினால் மக்களின் காணிகளில் எல்லையிடப்பட்ட இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் பண சத்தியலிங்கம் நேரில் சென்று பார்வையிட்டார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகராயன்குளம் மற்றும் அதனை அண்மித்த மன்னக்குளம், பெரியகுளம், பழையவிளாங்குளம் ஆகிய பகுதிகளுக்கே நேரில் சென்று ஆராய்ந்தார். இதன்போது கட்சியின் வவுனியா வடக்கு பிரதேச கிளையின் செயலாளரும் இணைந்திருந்தார். குறித்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்க அதிபர், வனவள திணைக்களம், பிரதேச செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது உறுதியளித்தார். வவுனியா மகாரம்பிக்குளம் மதினா நகர் பகுதியில் வீடு ஒன்றில் திடீர் தீப்பரவல் காரணமாக பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. வவுனியா மகாரம்பிக்குளம் மதினா நகர் பகுதியில் வீடு ஒன்றில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. நேற்று மாலை குறித்த வீட்டில் யாரும் இல்லாத நேரம் வீட்டின் உள்பகுதி தீயில் எரிவதை அயலவர்கள் அவதானித்துள்ளனர். இதனையடுத்து அதனை அணைப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்த போதும் அது பலனளிக்காத நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்துக்கு விரைந்த மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறித்த விபத்தினால் வீட்டில் இருந்த பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. மின்சார ஒழுக்கு காரணமாக வீட்டில் தீ ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ் செம்பியன்பற்று சென்ட் பிலிப் நேரிஸ் இளைஞர்களின் தவக்கால நூல் வெளியீடான கல்வாரி சுவடுகள் வெளியிடப்பட்டது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று சென்ட் பிலிப் நேரிஸ் இளைஞர்களின் தவக்கால நூல் வெளியீடான கல்வாரி சுவடுகள் என்னும் நூல் நேற்றைய தினம் செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியார் ஆலயத்தில் வெளியிடப்பட்டது. குறித்த நூல் சிலுவை பாதையின் 14 நிலைகளும் இயேசுவின் கல்வாரி பயணத்தில் பங்காற்றிய முக்கிய நபர்களின் வாழ்வின் பின்னணி ஆகியவற்றை கொண்டதாக காணப்படுகின்றது. மற்றும் இந்நூல் வெளியீட்டில் செம்பியன்பற்று பங்கு மக்கள், இளைஞர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அருட்தந்தை பலோமின் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பிரதிகளை பெற்றுக்கொண்டனர். ரஷ்யாவில் இணைய பயன்பாட்டாளர்கள் மீதான பிடி இறுக்கப்பட்டு வருகின்றது. ரஷ்யாவில் இணைய பயன்பாட்டாளர்கள் மீதான பிடி இறுக்கப்பட்டு வருகின்றது. அந்நாட்டில் தணிக்கை செய்யப்பட்ட இணையதளங்களை மக்கள் அணுகுவதற்கு பயன்படுத்தும் VPN சேவைகளை முழுமையாக முடக்க அந்நாட்டு அரசாங்கம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரஷ்யாவின் டிஜிட்டல் வளர்ச்சித்துறை அமைச்சர் மகுஷுஸ் யாதவ் அந்நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களான ஜான்டெக்ஸ், ஹாஸ்ப்ரோம் மீடியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் அவசர ஆலோசனை நடாத்தினார். இந்த சந்திப்பின் போது வரும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் VPN சேவைகளை மக்கள் பயன்படுத்த முடியாதவாறு முடக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த உத்தரவை மீறும் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக VPN பயன்பாட்டை அனுமதிக்கும் IT நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வரிச் சலுகைகளும் பறிக்கப்படும். மேலும் நிறுவனங்களின் உரிமத்தை நீதிமன்ற அனுமதியின்றி ரத்து செய்யும் வகையில் சட்ட திருத்தங்களையும் ரஷ்ய அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதற்கிடையில் கடந்த 1ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ள மற்றொரு புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு அமைப்பான FSB அந்நாட்டில் உள்ள எந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் தரவுத்தளங்களையும் நீதிமன்ற அனுமதியின்றி நேரடியாக ஆய்வு செய்ய அதிகாரம் பெற்றுள்ளது. இதன் மூலம் மக்களின் நிதி பரிமாற்றங்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தரவுகளை அரசாங்கம் முழுமையாக கண்காணிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வெவ்வேறு கொலை வழக்குகள் தொடர்பில் 4 சந்தேக நபர்களுக்கு நுவரெலியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெவ்வேறு கொலை வழக்குகள் தொடர்பில் நீண்ட காலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 4 சந்தேக நபர்களுக்கு நுவரெலியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
பகவந்தலானவ, நானுயா மற்றும் பட்டிப்பொல ஆகிய பிரதேசங்களில் 3 வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களில் 5 படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் 4 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதி விராஜ் வீரசூரிய தீர்ப்பை வழங்கினார். 1998ஆம் ஆண்டில் நானோயா போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 47 வயதுடைய ஒருவருக்கும் 2009ஆம் ஆண்டில் பட்டிப்பொலவில் தனது தாய், மனைவி மற்றும் குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 55 வயதுடைய ஒருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை 1990ஆம் ஆண்டில் பகவந்தலாவ பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரை தாக்கி கொன்ற வழக்கில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட 64 வயதுடைய மற்றும் 62 வயதுடைய இருவருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு தெனங்கிழப்பு பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கான உர விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் விவசாயிகளுக்கான உர விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விவசாய அமைச்சின் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய உர கையிருப்பு மற்றும் விநியோக தடைகளை இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் உர விநியோக முறைமையை மேலும் சீர் செய்து மாற்று வழிகளூடாக உர இறக்குமதியை தொடர ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். குறிப்பாக உரத்தை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் மாவட்ட ரீதியாக உர முகாமைத்துவத்தை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேவேளை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உர கையிருப்புகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அவை கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தனர். போர்ச்சூழலால் பாதிக்கப்படாத நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி தடையற்ற உர விநியோகத்தை உறுதிப்படுத்த இணக்கம் காணப்பட்டது. பயிற்சிக்கு பின்னரான நியமனங்களுக்காக விண்ணப்பிக்க தவறும் வைத்தியர்களுக்கு அரசு சேவையில் இணைவதற்கான வாய்ப்பு இனி வழங்கப்பட மாட்டாது என சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுகாதாரத்துறையில் நிலவும் வைத்தியர் இடமாற்ற பிரச்சினை மற்றும் அடையாள வேலைநிறுத்தம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இதன்படி பயிற்சிக்கு பின்னரான நியமனங்களுக்காக விண்ணப்பிக்க தவறும் வைத்தியர்களுக்கு அரசு சேவையில் இணைவதற்கான வாய்ப்பு இனி வழங்கப்பட மாட்டாது என அவர் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் உரிய நியமனங்களுக்கு விண்ணப்பிக்காத வைத்தியர்களின் தற்போதைய சேவை மற்றும் ஊதியம் உடனடியாக நிறுத்தப்படும் என தெரிவித்த அமைச்சர் இந்த தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இருக்காது என திட்டவட்டமாக குறிப்பிட்டார். குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் 1 நிமிடம் கூட கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தவறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் தவறுபவர்கள் சுமார் 1300 விண்ணப்பதாரர்களுக்கு பின்னரே தரவரிசைப்படுத்தப்படுவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என சாடிய அமைச்சர் இளம் வைத்தியர்களை விண்ணப்பிக்க விடாது அச்சுறுத்துவோர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 453 இளம் வைத்தியர்களுக்கான இந்த நியமன செயல்முறை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்த அவர் எவ்வித அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சாது வைத்தியர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.